ஓம் நம சிவாய. ஞான யோகம் தத்துவ அறிவால் மாயையை வெட்டுகிறது. பக்தி யோகம் எல்லையற்ற அன்பினால் இறைவனில் கரைக்கிறது. ராஜயோகம் ஒரு மன்னனைப் போல தன் மன ராஜ்யத்தை முழுமையாக அடக்கி ஆள்கிறது. வழிகள் வெவ்வேறாக இருந்தாலும் மனிதர்களின் மன இயல்புகளுக்கு ஏற்ப உருவாக்கப்பட்ட இந்த யோகங்கள் அனைத்தும் சென்றடையும் இலக்கு ஒன்றே. நிலையற்ற இந்த உடலில் இருந்து கொண்டே என்றுமே அழியாத அந்த பேரின்பப் பெருநிலையை நாம் எப்படி அடைவது? மகான் சுவாமி சிவானந்த சரஸ்வதி அவர்கள் அருளிய ஆழமான யோக தத்துவங்களைத்தான் இந்த வீடியோவில் தமிழ் விஸ்டம் டெய்லி மூலம் மிக எளிமையாக காணவிருக்கிறோம். பிரிவு 1, மனித உடலின் நிலையாமையும் துன்பங்களும். நமது இந்த மனித உடல் ஒரு அற்புதமான கருவிதான். ஆனால் இதில் ஒரு பெரிய குறைபாடு உள்ளது. அது நிலையாமை. பிறப்பு, வளர்ச்சி, மாற்றம், சிதைவு, இறுதியில் மறைவு. இதுதான் இந்த உடலின் இயற்கை சுழற்சி. இவ்வளவு குறைபாடுகளும் மாற்றங்களும் கொண்ட இந்த உடலானது மாற்றமே இல்லாத அந்த பேரின்பத்தை நமக்கு எப்படி தர முடியும்? சற்று சிந்தித்து பாருங்கள். இன்று நாம் உலகை ரசிக்க பயன்படுத்தும் நமது ஐம்புலன்களும் நிரந்தரமானவை அல்ல. காலப்போக்கில் கண் பார்வை மங்குகிறது, காது கேட்கும் திறன் குறைகிறது, உடலின் ஒவ்வொரு உறுப்பும் மெல்ல மெல்ல தன் வலிமையை இழக்கின்றன. இறுதியில் அனைத்து புலன்களும் செயலிழந்து போகும் ஒரு கட்டத்தை நாம் எட்டியே தீருவோம். இதுதான் இயற்கையின் நியதி. இவ்வாறு பிறப்பு, வளர்ச்சி, மாற்றம், நோய், முதுமை, சிதைதல், மரணம் என்று சொல்லப்படும் இயற்கை நடைமுறைக்கு இந்த மனித உடல் ஆளாகின்றது. இது ஒரு புறமிருக்க, மனிதனின் சக்திக்கு முற்றிலும் அப்பாற்பட்ட இயற்கை பேரிடர்களான பூகம்பம், கொள்ளை நோய், பஞ்சம் ஆகியனவும் இந்த உடலை பெருந்துன்பத்திற்கு ஆளாக்குகின்றன. இது மட்டுமன்றி யுத்தம் மற்றும் புரட்சி ஆகியவற்றாலும் மனிதன் துன்பப்படுகிறான். மலேரியா நோயை விளைவிக்கக்கூடிய கொசுக்கள், மஞ்சள் ஜுரம், க்ஷயரோகம், ஆஸ்துமா, புற்றுநோய், வயிற்றுக்கடுப்பு, காலரா ஆகிய கொடிய நோய்களையும் அவற்றால் வரும் ஆபத்துக்களையும் மனித உடல் தொடர்ந்து சமாளிக்க வேண்டியுள்ளது. இயற்கை உற்பாதங்களான வெப்பக்காற்று, குளிர்காற்று, வறட்சி, பெருவெள்ளம், பேய்காற்று, சுழற்காற்று மற்றும் கொடிய பனிக்காற்று ஆகியனவும் மனிதனை துன்புறுத்துகின்றன. சிங்கம், புலி போன்ற மூர்க்கமான விலங்குகளும் நோய்க்கிருமிகள் ஆகிய தீங்கு விளைவிக்கும் பிராணிகளும் மனிதனுக்கு துன்பம் தருகின்றன. இவை அனைத்தையும் தவிர துன்பத்தை தோற்றுவிக்கும் மிருக இயல்புகளை மனிதன் தனக்குத்தானே சொந்தமாக படைத்துக் கொள்கின்றான். பிரிவு 2, அகமன போராட்டங்களும் ஏமாற்றமும். வெளியிலிருந்து வரும் துன்பங்களை விட நமக்குள்ளேயே இருக்கும் எதிரிகள் மிகவும் பலமானவர்கள். சினம், வெறுப்பு, பொறாமை, பேராசை மற்றும் காமம். இந்த உணர்ச்சிகள் நம் மனதை ஒரு கொதிகலனாக மாற்றிவிடுகின்றன. இந்த தீய எண்ணங்கள் நம் இதயத்தை சல்லடையாக துளைத்து ஒவ்வொரு நொடியும் நம்மை சித்திரவதை செய்கின்றன. உண்மை என்னவென்றால், நம் நிம்மதியை பறிக்கும் இந்த பகையாளர்கள் நமக்கு வெளியேயோ அல்லது எங்கோ தூரத்திலோ இல்லை. அவர்கள் நமக்குள் ஆழமாக ஒளிந்து கொண்டுள்ளனர். தனது கட்டுப்பாட்டிற்கு அடங்காமல் தனக்குள்ளேயே எழுகின்ற ஏக்கம், பேராசை, அழுக்காறு, வெகுளி ஆகிய தீய பண்புகளின் மாபெரும் போராட்டத்தில் மனித மனம் பெருங்குழப்பத்தில் மூழ்கிவிடுகின்றது. இன்றைய மேநாட்டு மனநூல் வல்லுநர்களும் இதையே கூறுகிறார்கள். வெளிச்சக்திகளால் ஏற்படும் பாதிப்பை விட ஒரு மனிதன் தனக்குள் வளர்க்கும் தீய எண்ணங்களே அவனை மனதளவில் அதிகம் சிதைக்கின்றன. மனிதனுக்கு மனிதனே இவ்வாறாக பகையாகி விடுகிறான். இத்தகைய போராட்டங்களுக்கு நடுவே ஒரு மனிதன் பேரின்பத்தை அடைவது என்பது ஒரு கனவாகவே தோன்றுகிறது. துன்பம் மற்றும் துயரம் ஆகியவற்றை நீக்கிக் கொண்டு பேரின்ப நிலையில் சுகித்திருத்தல் என்பது ஆகாய தாமரையை பறிப்பது போல மனிதனால் அடைய முடியாத ஒரு கடினமான நிலை போலவே தோன்றுகின்றது. சுகத்தை மட்டுமே நாடும் மனிதனின் மனத்தில் இதனால் நம்பிக்கையின்மை ஏற்படுகிறது. பிரிவு 3, யோகம் என்னும் உற்ற ஊன்றுகோல். பேரின்ப நிலை என்பது தனக்கு என்றும் எட்டாத ஒரு நிலை என எண்ணிச் சோர்வுறும் மனிதனுக்கு உற்றுழி உதவும் உற்ற ஊன்றுகோலாகவே யோகக் கலை வந்தமைகிறது. நீர்மேல் தோன்றும் குமிழி போன்ற இந்த நிலையில்லாத வாழ்க்கையானது அல்லல் நிறைந்த பிறவி என பல அறநூல்களும் வலியுறுத்தி கூறுகின்றன.
இத்தகைய சூழ்நிலையில் மனிதன் பேரானந்தம் பெறவே படைக்கப்பட்டுள்ளான் என்று அழுத்தந்திருத்தமாக அறிவிப்பதால்தான் யோகக்கலை மிக முக்கியமானதாகவும் அவசியமானதாகவும் ஆகிறது. மனிதன் பேரானந்த நிலையில் நிலைத்திருக்க வேண்டியவன் என்ற உன்னத கொள்கையை யோகக்கலை சந்தேகமற நிரூபிக்கின்றது. மனிதன் அடைய வேண்டிய இந்த பேரானந்த நிலையை அவன் தன்னை தானே சித்திரவதை செய்து கொண்டு அடைய வேண்டியதில்லை. மேலும் இந்த பேரானந்த பெருநிலை என்பது இறப்பிற்கு பின்னால் பெரும் நிலையும் அன்று. இந்த பேரானந்த நிலை இவ்வுலகில் இப்பிறவியிலேயே மனிதனால் பெறத்தக்கதாகும். பேரானந்த நிலை என்பது ஒவ்வொரு மனிதனின் பிறப்புரிமையாகும். இந்த உரிமையை தனக்குத்தானே நினைவுபடுத்திக் கொண்டு அதனை அடைய ஒருவன் முயன்றால் இங்கு இவ்வுலகில் இந்த வாழ்க்கையிலேயே ஒவ்வொரு மனிதனும் அதனை பெறுதல் சாத்தியமாகும். மனிதனின் யதார்த்த நிலையான அந்த நிறை இன்ப நிலையில் மீண்டும் அவனை கொண்டு சேர்ப்பதே யோகக்கலையின் முழுமையான குறிக்கோளாகும். உடல், புலன்கள், மனமாகியவற்றின் ஆதிக்கத்தினின்று மனிதனை விடுவிப்பதன் மூலம் யோகக்கலை இந்த சீரிய செயலை சாதிக்கின்றது. பிரிவு 4. பேரின்பமும் புலனடக்கமும் இப்பொழுதே இவ்வுலகிலேயே பெறக்கூடியதென யோகக்கலை உறுதி கூறும் அந்த பேரானந்த பெருநிலையை மனிதன் அடையத் தடையாய் அமைவது அவனது புலனின்ப ஈடுபாடேயாகும். துன்பத்தின் சேர்க்கையினின்று மனிதன் விடுபடுவதே யோகமாகும். பேரானந்த பேருணர்வுடன் தன் சொந்த உணர்வை இணைத்துக் கொள்வதன் மூலம் மனிதன் தனது துன்பங்களை முடிவுக்கு கொண்டு வரலாம். தூய ஆனந்த நிலைப்பொருளே ஆத்மா எனப்படுகிறது. அந்த ஆனந்த பொருளானது பிரம்மம், கடவுள், அல்லாஹ், ஈஸ்வரன் போன்ற பல பெயர்களாலும் அழைக்கப்படுகின்றது. பரமாத்மா, மாறா உலக நியதி, மாறா இறை கோட்பாடு என்ற பெயர்களிலும் அப்பேருணர்வு அழைக்கப்படுகின்றது. அப்பேருணர்வே எல்லா உயிர்கட்கும் அடிப்படையாய் அமைந்து அவற்றின் வாழ்க்கைக்கும் அவற்றின் விருப்ப நிறைவேற்றத்திற்கும் உறுதுணையாக தோன்றா நிலையிலிருந்து உதவுகிறது. அப்பேருணர்வுடன் உமது உணர்வு ஒன்றாக கலந்து நிறைவதே யோகமாகும். நிலைபெயரற்ற எப்போதும் மாறும் தன்மையுடைய உலகப் பொருட்களில் உமது புலன்களும் மனமும் செல்லாது தடுத்து ஒருமையுள் ஆமை போல் அவற்றை அடக்கினால் அந்த உயர்நிலையை நீங்கள் அடையலாம். பரமாத்மாவுடன் ஜீவாத்மா ஒன்றிக் கலப்பதற்கு தேவையான அடிப்படை தேவை என்பது புலனடக்கமும் மனவடக்கமுமேயாகும். அழியும் தன்மையுடைய உலகப் பொருட்களுடன் நமக்குள்ள தொடர்பை துண்டித்துக் கொண்டு அழியாத சாசுவதமான என்றுமுள்ள சத்திய மெய்ப்பொருளுடன் தொடர்பு கொள்ளும் முறையை யோகம் நமக்கு கற்பிக்கின்றது. நான் என்ற உணர்வழிந்து உங்களை இறைவனுடன் இணைத்துக் கொள்வதால் உலகப் பொருட்களில் தேடி கிடைக்காத பேரானந்தம் ஏற்படுகிறது. ஜீவபோதம் நீங்குதலும் பரபோதம் ஏற்படலும் ஏக காலத்தில் நடைபெறும் ஒரே செயலாகும். துன்பம், துயரம், அழிவு ஆகிய தன்மைகளையுடைய பொருள்களினின்று விலகிக் கொள்வதே யோகமாகும். குறையுடைய அழியக்கூடிய பொருள்களினின்று விலகி என்றுமுள்ள இறைவனுடன் உணர்வு பூர்வமான இணைப்பை ஏற்படுத்திக் கொள்வதே யோகக் கலையின் சாராம்சமாகும். பிரிவு 5. இறைவனை நோக்கிய பல பாதைகள். இவ்விணைப்பை எவ்வாறு ஏற்படுத்திக் கொள்வது? அவ்வாறு இணைப்பை ஏற்படுத்துவதற்கான வழி ஒன்றா அல்லது பலவா? இவ்வினாவிற்கு ஒரு வழிதான் உண்டு என்றும் பல வழிகளும் உண்டு என்றும் இருவித விடைகளை பகரலாம். ஏன் இத்தகைய இருவிடை? தெய்வீகத் தன்மையை நோக்கிய பயணம், மெய்ப்பொருளை நோக்கிய பயணம், நாம ரூபத்தினின்று நாம ரூபமற்ற நிலையை நோக்கிச் செல்லும் பயணம், தனித்தன்மையினின்று பொதுத்தன்மையை நோக்கிய பயணம், நான் உணர்வு நழுவி தான் உணர்வை நோக்கிய பயணம், மனித நிலையினின்று தெய்வீக நிலையை நோக்கிய பயணம் என்ற ஒரே பயணத்தையே எல்லா யோகங்களும் பின்பற்றுவதால் ஒரு வழிதான் உண்டு எனக் கூறலாம். ஆனால் மனிதர்களின் வெவ்வேறு விதமான மன அமைப்புகளை ஒட்டி இப்பயணம் மேற்கொள்ளத்தக்கது என்ற முறையில் பல வழிகள் உண்டு எனவும் கூறலாம். நீர் பெற்றுள்ள மனோசக்திகளில் ஒன்று அல்லது பலவற்றை பயன்படுத்தி இறைவனை நோக்கிய தெய்வீக பயணத்தை தொடங்கி வெற்றிகரமாக முடிக்கலாம். எந்த ஒரு குறிப்பிட்ட மனோசக்தியை பயன்படுத்தி மெய்ப்பொருளை நோக்கி முன்னேறுகிறோமோ அதற்கேற்ப யோக நெறிமுறை அமைந்து ஒரு குறிப்பிட்ட பெயரையும் பெறுகின்றது. ஞான யோகம் தத்துவ ஆராய்ச்சியின் மூலம் மெய்ப்பொருளை பற்றிய அறிவையும் அனுபவத்தையும் நீர் பெற முயலும்போது
உமது புத்தியையும் பகுத்தறிவையும் பயன்படுத்துகின்றீர். இம்முறையில் உமது உணர்வு நிலை அறிவு வழியாக வெளிப்படுகின்றது. இம்முறையை நீர் பின்பற்றும் பொழுது தத்துவ ஆராய்ச்சியாளராகின்றீர். நீர் பின்பற்றும் இந்நெறி வேதாந்த சாஸ்திரத்தில் ஞான யோகம் என அழைக்கப்படுகின்றது. புத்தி பகுத்தறிவை பயன்படுத்தும் அணுகுமுறை ஞான யோகம் என வழங்கப்படுகின்றது. பக்தி யோகம் உமது புத்தியை பயன்படுத்துவதற்கு பதிலாக உமது உணர்ச்சியை, அன்பு காட்டும் திறமையை, பரிவு, பாசம், பற்று ஆகிய உணர்ச்சிகளை காட்டும் திறமையை கருவியாக பயன்படுத்தி இறைவனுடன் இணைப்பை ஏற்படுத்திக் கொள்ள முயன்றால் அந்நெறி பக்தி மார்க்கம் எனும் அன்பு நெறியாக அமைகின்றது. அன்பையும் பக்தியையும் பயன்படுத்தும் அணுகுமுறை பக்தி யோகம் என வழங்கப்படுகின்றது. ராஜயோகம் உமது எண்ணத்தின் வலிமையை, மனோசக்தியை பயன்படுத்தி எங்கும் பரவியுள்ள பேருணர்வுடன் உம்மை இணைத்துக் கொள்ள முயன்றால் ஆராய்ச்சி, மன ஒருமைப்பாடு, தியானம் ஆகிய படிகளைக் கொண்ட பாதையை பின்பற்றும் ராஜயோகியாக ஆகின்றீர். மனம், மன உறுதி ஆகியவற்றை பயன்படுத்தும் அணுகுமுறை ராஜயோகம் என வழங்கப்படுகின்றது. மேற்சொன்ன ஞானி, பக்தன், ராஜயோகி அனைவரும் தம்மிடத்து இயற்கையாக அமைந்துள்ள வெவ்வேறு மனோசக்தியை பயன்படுத்தினாலும் ஒரே குறியை நோக்கியே முன்னேறுவதால் அவர்கள் முன்னேற்றம் அனைத்தும் ஒரே தன்மையென என கூறலாம். உமது முன்னேற்றத்திற்காக பயன்படுத்தும் சாதனம் மாறுபட்டாலும் சென்று சேரும் குறி ஒன்றேயாதலால் யோகமும் ஒன்றே என பகரலாம். கடவுளை நோக்கிய பயணத்தில் வெவ்வேறு மனோசக்திகள் பயன்படுத்தப்படுவது ஏன்? அனைவரும் ஒரே மனோசக்தியை ஏன் பயன்படுத்தலாகாது? கடவுள் மனிதர்களை ஒரே விதமாக, ஒரே படித்தரமாக, ஒரே மாதிரி படைக்கவில்லை. மக்களிடையே வெவ்வேறு மன இயல்புகள் காணப்படுகின்றன. அதேபோல் அவர்களின் விருப்பங்களும் மாறுபடுகின்றன. ஒருவரிடத்து இயற்கையாகவே மன உறுதி, பகுத்தறிவு, அன்புணர்வு ஆகியன ஒரே சீராக ஏற்றத்தாழ்வின்றி காணப்படலாம். இருப்பினும் அவரது விருப்பத்திற்கேற்ப ஒரு குறிப்பிட்ட நெறியிடம் அவர் சார்புடையராக இருப்பார். எல்லா மன இயல்புகட்கும், மனோசக்திகட்கும், மன விருப்பங்கட்கு ஏற்ப ஒரு குறிப்பிட்ட நெறியிடம் அவர் சார்புடையராக இருப்பார். எல்லா மன இயல்புகட்கும், மனோசக்திகட்கும், மன விருப்பங்களுக்கு மேற்ப சமயத்தின் சாரம்சத்தை சிறிதும் மாற்றாது. ஒன்றிற்கொன்று சமம் மதிப்புடைய நெறிகள் யோகத்தை வகுத்து தந்த பெரியோர்களால் நம் நாட்டில் உருவாக்கப்பட்டன. அவ்வெவ்வேறு நெறிகளில் இந்த 3 நெறிகள் குறிப்பிடத்தக்கன.